ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, சரவணன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக தவியாக இருந்து தவிச்சு காற்று கடந்து நம்ம ரம்யா மேலே பாய போகிறாங்க. ஆனால் ரம்யா இது தெரிஞ்சுட்டு சரவணன் சடார் போடான்னு கன்னத்திலே பொலின்னு ஒரு அற விடுறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்ணம் சீரியலில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனோட வீட்டில் எல்லாருமே வந்து நம்ம ரம்யாவுக்கும் சரவணனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு எல்லாரை விட சரவணனோட அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க. இப்போ அவங்க ஆர்வத்தின்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குமா நடக்காதானே தெரில. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியலே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி இவங்க ஆக்டிங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹீரோ ஆன கார்த்தி, அண்ணம் இவங்க 2 பேரில் உங்கள் 2 பேருக்கும் இதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி சூப்பர் கார்த்தி சூப்பர், நம்ம அண்ணம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன நம்ம சீரியலில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் வந்து எப்படா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ரம்யா வந்து கரண்டை வந்து கட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க. சரவணனுக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. சரவணன் உடனே யோசிக்கிறாங்க, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரோ இருந்திருக்கக்கூடாதா? இப்படி ஒரு படிப்பை படிச்சுட்டேனே, இந்த படிப்பை படிச்சுதான் நானே கரண்ட் வேலையை பார்த்துருப்பேன். என் ஃபர்ஸ்ட் நைட் இப்படி நடக்கிறத வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்நேரம் வந்து இந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேனா, ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடக்காமல் விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் ரம்யா வந்து ஐயோ இந்த கரண்ட் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம், இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, நம்ம அண்ணத்து மேலே பழிய போட்டால் அண்ணன் வந்து அந்த பழியெல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவா. பிரச்சனை வந்ததுக்கப்புறமா இன்றைக்கான நாளை எப்படி இருந்தாலும் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ட்விஸ்ட்டாக நம்ம அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் தான் ஆமாம் கரண்டை கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட சதி திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்ணமும் கார்த்தியும் ஆமாம் நாங்கள் தான் கரண்டை கட் பண்ணோம், ரம்யாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் கரண்டை கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரம்யா கொஞ்சம் தூக்கி வாரி போட்டிட்டு ஐயையோ அண்ணமும் கார்த்தியும் இப்படிலாம் ஒத்துக்கிட்டாங்க, இப்போ நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது, நம்ம கதி என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு ரம்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. உடனே வந்து சரணோட அம்மா வந்து நம்ம அண்ணத்தை பற்றி என்ன நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என் மயனோட வாழ்க்கையில் நல்லதே நடக்க விட மாட்டியா, இப்படி வந்து தரித்திர பிடிச்சவளாக இருக்கே அப்படி இப்படின்னு சரணோட அம்மா ரம்யாவை பற்றி பேச, நம்ம ரம்யாவை பேசுகிறோன்னே நம்ம சரணோட அப்பாவுக்கு கோவம் உச்சிக்கு ஏற நம்ம சரணோட அம்மா பார்த்து சரணோட அப்பா வந்து வாய மூடு, நீ ஒரு மூதேவியை கூட்டிகிட்டு வந்து அந்த மூதேவிக்கெலாம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா, நீ என்னன்னா என்னோட செல்லத்து மேலேயே நீ வந்து பழிய தூக்கி போடுறியா, என்னோட அண்ணத்து மேலேயே நீ பழிய தூக்கி போடுறியா, நீ நினைக்கிறத வந்து நடத்தணும்னா நீ நடத்திக்கோ, அதுக்குன்னு வந்து இந்த சதியெல்லாம் யார் பண்ணியிருப்பான்னு உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஆவலுடன் இருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ரம்யாவை, ஆனால் இந்த ரம்யா அப்படியே கிடையாது, இந்த ரம்யா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் எப்படா நடக்கக்கூடாதுன்னு தான் தடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சரவணனோட அப்பா சொல்ல, நம்ம மணி இருந்துக்கிட்டு மணி வந்து சரவணனோட அப்பாவை பார்த்து, அப்பா நீங்கள் புரியாமல் பேசாதீங்கப்பா, ரம்யா வந்து என்னதான் இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்திருந்தாலும் ஆனால் சரவணனை வந்து கண்டிப்பாக ரம்யா வந்து நேசிக்கிறாப்பா, நம்ம சரவணன் கட்டின தாலி நம்ம ரம்யா கழுத்தில் இருக்கும்போது நம்ம ரம்யா எப்படி வந்து சரவணனை வந்து தொட விடாமல் இருப்பா, அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை அவங்களே கெடுக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறாங்க. உடனே சரவணனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாப்பா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதான் நீங்கள் பேசுகிறீங்களா, எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை நாங்களே கெடுக்கணும்னு நினைப்போமா, நாங்கள் எதுக்காக கெடுக்கணும்னு நினைக்க போகிறோம், எல்லாத்துக்கும் காரணம் இந்த அண்ணன் தான், இந்த அண்ணனும் கார்த்தியும் சேர்ந்துட்டு தான் எங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டை நடக்க விடாமல் கெடுக்கணும்னு நினச்சிட்டு இப்படி பல்பு மேலே வந்து காயினை வச்சுட்டு கரண்ட் சர்க்கியூட்டு கட் ஆகிற மாதிரி வேலையை வந்து பார்த்து விட்டு போயிருக்காங்க. அதான் கரண்ட் வேலை பக்கம் வந்தவங்க தானே கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் என்னப்பா நாங்களே எப்படா நல்லா வாழுவோம், நாங்களே எப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் நாங்கள் காத்துட்டு இருந்தா, நீங்கள் என்னன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்களே கெடுத்துட்டோம், நாங்கள் தான் சதி பண்ணி கெடுத்துட்டோம்னு இப்படி எங்கள் மேலே பழிய போட்டுறீங்களே அப்பா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சரவணன் அப்பா கிட்ட சண்டைக்கு நிற்கிறாங்க. உடனே கார்த்திக்கும் அண்ணத்துக்கும் இதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வருது. கார்த்தியும் அண்ணமும் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நம்ம அண்ணன் சொல்கிறாங்க கார்த்திக்கிட்ட, இங்கே பாருங்கள் இந்த சரவணனுக்கு நம்ம பெரிய அத்தானுக்கு விவரமே பத்த மாட்டேங்குது, இந்த ரம்யா வந்து எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னு நமக்கு தான் தெரியும், ஆனால் வந்து இந்த ரம்யா தான் இந்த எல்லா சதியும் வந்து நடத்துகிறா அப்படிங்கிறது வந்து நம்ம சரவணனுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. ரம்யா வந்து அப்போ வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க அண்ணன் கிட்ட, அப்போது இப்போ வந்து நம்ம தான் ஒத்துக்கிட்டோம், ரம்யாவோட சதி திட்டம் தெரிஞ்சு நம்ம தான் இந்த தப்பை பண்ணோன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டோம், இப்போ ரம்யாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து நடக்குமா
எப்படி ரம்யா வந்து ஒத்துக்குவாளா? இதுக்கப்புறம் ரம்யா என்ன பண்ண போறா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கிட்ட வந்து கார்த்திக் கேட்குறாங்க. உடனே அண்ணன் சொல்றாங்க, "கண்டிப்பா சொல்றேன். ரம்யா வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட நடக்க விடவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீங்க பாருங்க. அவ நடக்க விடவே மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்றாங்க. ஆனா அண்ணன் சொன்ன மாரி தான் நடந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிதான் நடந்திருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. அப்போ என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நம்ம ரம்யாவும் சரவணனும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா சரவணன் வந்து கரண்ட் போறதுக்கு முன்னாடி ரம்யாவோட கையை தொட போனாங்க. கரண்ட் போனதுக்கு அப்புறமும் தொட போனாங்க. இப்போ என்னன்னா கரண்ட் வந்துருச்சு. நம்ம சரவணன் சும்மா இருப்பாங்களா? ஐய்யய்யோ! கொஞ்சம் விட்டா பாஞ்சிருவாங்கன்னு சொல்ற கதையா சரவணன் வந்து பெரிய ஒரு ஆர்வத்தோட இருக்கும்போது எப்படிங்க ரம்யாவ விட்டு வைப்பாங்க? சரி இப்படி ஒருத்தவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா? அப்படின்னு ஊர் உலகமே பேசி வாயில கை வைக்கிற அளவுக்கு நம்ம சரவணனுக்கு பொண்டாட்டி அமைஞ்சதுக்கு அப்புறமாவும் சரவணன் அமைதியாக இருந்தால் என்ன ஆகும்? கரெக்டு தானே? அப்போ எல்லாருக்கும் இருக்க ஆர்வம் தானே நம்ம சரவணனுக்கும் இருக்கும். அப்போ சரவணன் வந்து ஆவலுடன் நம்ம ரம்யாவோட கையை தொடும்போது ரம்யா ஒரே வாரத்தில் சட்டுன்னு பொட்டுன்னு வந்து பொலிர்னு அடிக்காத குறையா சரவணன் கிட்ட, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரவணனுக்கு என்னடா இது, நம்ம வீடு, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளே வந்து இவ ரூம் விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறானா, இவளுக்கு எவ்வளோ பெரிய திணிக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நம்ம ரம்யா கிட்ட, என்ன என்ன மேடம் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் காதில் கேட்கல, எனக்கு ஏதோ தப்பாக விழுந்த மாதிரி இருந்துச்சு காதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரம்யா வந்து, உங்களுக்கு ஒன்றும் தப்பாலாம் விழலை, கரெக்டாக தான் விழுந்திருக்கு, ஃபஸ்ட்டு ரூம் விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன் சரவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் சரவணன் வந்து கோவப்படாமல், என்ன இவன் நம்மளே ரூம் விட்டு வெளியே போக சொல்கிறா? அதுக்கப்புறம் தான் வந்து ரம்யா கிட்டேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன தான் மேடமாக இருந்தாலும், நீங்கள் என்ன தான் கவுன்சிலராக இருந்தாலும், நீங்கள் என்னோட பொண்டாட்டி. உங்கள் கழுத்தில் இந்த தாலி தொங்குற வரைக்கும் நான் தான் இந்த தாலிக்கும் சொந்தக்காரன், உங்கள் உடம்புக்கும் சொந்தக்காரன். அதனால எப்போ வேணால் நான் உங்களை தொடலாம். எங்கள் அம்மா எவ்வளோ ஆர்வத்தோட பேரம்பத்தியை பார்க்கணுன்னு இருக்காங்க, நீங்கள் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? அப்போ எதுக்காக வந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? அப்போ உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து ரம்யா கிட்ட கேட்க, நம்ம ரம்யா வந்து திகில் அடித்து போய் நின்றுட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம சரவணன் வந்து இன்னும் பேசி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எனக்கு ஒய்ஃபாக இருக்கீங்க, அப்போ நம்ம 2 பேரும் வாழ தான் செய்யணும், நம்ம வாழ்க்கையை தொடங்க தான் செய்யணும். இதில் உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் இதான் உண்மை. என்னால் என் வாழ்க்கையை தொடங்காமல் இருக்க முடியாது. எனக்கு வந்து பிள்ளை குட்டின்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மாவுக்கும் அதான் ஆசை, பேரம்பேத்தியை பார்க்கணுன்னு எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க. அதனால நீங்கள் என்ன மோட்டிவுக்கு நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும். நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு நம்ம சரவணன் சொல்ல, நம்ம ரம்யா வந்து, ஓ அப்படியா, உன்னால் முடிஞ்சது பண்ணு, என்னால் உன்னை தொட விட முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம சரவணன் வந்து ரம்யா வந்து அடிக்க போயிடுறாங்க கோவத்தில். உடனே ரம்யா வந்து சும்மா இருப்பாங்களா? சும்மாவே ரம்யா ஆடுன்னு ஆடுவாங்க. அப்போது ரம்யாங்கிறவங்க வந்து ஒரு கமிஷனர் அண்ட் பெரிய வீட்டு பொண்ணு. அப்போ சரவணன் அடிக்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, சரவணனோட கையை பிடிச்சிட்டு ஓங்கி ரம்யா கும்முன்னு குத்திடுறாங்க. இந்த இதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாகவே நடக்குது. இதுக்கப்புறம் இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.